கடந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவாயானால் நீ எழுந்து நல்ல கையை தட்டி ஆமென். ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் விழுவான், அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் எழுவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. முன்பாக ஒரு காரியம் நடக்கும். என்ன? அவன் விழுவான், நீ எழும்புவாய். அவன் விழுவான். வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை கொண்டாடுங்க. நான் சொல்லும்படி, நான் மேன்மை பாராட்டும்படி எனக்கு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு என்கிற நாமம். இயேசு என்கிற நாமம். ஒன்றல்ல 1000 சனகரிப்பு வந்தாலோ என் வாழ்க்கையில கர்த்தர் வைத்த காரியத்தை யாருக்கும் தடுக்க முடியாது. இப்ப பிள்ளையே புரிந்து கொள், நமக்கான திட்டம் வெறும் திட்டம் அல்ல, அது தேவன் பூர்வ காலத்திலே போட்ட திட்டம். இதுக்கு விரோதமா யார் என்ன செய்தாலும், யார் என்ன பேசினாலும், ஏசாயா 14:24 நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். ஏசாயா 37:31 யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய். கைகளை உயர்த்தி ஹalleluya. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். யார் யூதா வம்சத்தார்னா தேவனால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். என்னையும் உங்களையும் தேவன் விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது தப்பி மீந்திருக்கிறவர்கள். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் இந்த வார்த்தை கேட்கிறவர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என் வாழ்க்கையில மரண கண்ணிகள் பல வந்தது. மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருந்தது. இந்த இரவோடு என் கதை முடிந்திருக்கும், இனி எனக்கு வாழ்க்கை இல்லை, இனி அவ்வளவுதான் என்று நினைத்த தருணங்கள் இருந்தது. ஆனா அவைகளிலிருந்து நான் தப்பி இருக்கிறேன். அப்படி சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி அப்படியே கையை உயர்த்தி வைங்க. இப்போ உங்களுக்கு சொல்லுகிற இந்த நற்செய்தியை கேளுங்க. உங்களை கர்த்தர் தப்பி மீந்திருக்க வைத்தது எதற்கு தெரியுமா? மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க வைப்பதற்காக. ஆமென் சொல்லுகிறவர்கள், ஆமென் சொல்லுகிறவர்கள். ஷாலபா கரபா ரிமா மலா தடாரா ரேலரே ஷரபாபா ரிகரபலரா ஷலரோ. இந்த தீபம் என்று அணைந்து போயிருக்க வேண்டியது, இந்த நாணல் என்று முறிந்து போயிருக்க வேண்டியது. தப்பி மீந்திருக்கிறேன், தப்பி மீந்திருக்கிறேன். எதற்கு? கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒன்றை செய்ய போகிறார். மறுபடியும் 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 கீழே வேர் பற்றி. ஹalleluya. கீழே வேர் பற்றினா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க போறார் அர்த்தம். ஹalleluya, ஹalleluya. ஆக்சுவலா நேற்று மத்தியானம் இன்னொரு சர்மனை தான் ஆண்டவர் இங்கிருந்து மெடிடேட் பண்ண வைத்தா. ஆண்டு சித்தன் அது நாளைக்கு பேசலாம். ஆனா நேற்று ராத்திரி இந்த வசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். இறுதி அப்படி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிட்டு, இங்க லைட் அடிச்சிட்டனால அதான். ஹalleluya. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 32 சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். இந்த வைராக்கியம் என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் என்னை பலப்படுத்தின ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? அவருடைய ஆழ்ந்த நேசம். என் மேல வச்சிருக்கிற பாசம் என்பது
வெளிப்படையாய் காண்பிக்கிறார்ல, அது மட்டும் கிடையாது. அவருடைய ஆழ் மனதுல என் மேல அவர் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். அதனாலதான் அவருடைய நேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அநாதி சிநேகம், அநாதி சிநேகத்தான் என்னை. இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? அவருடைய தீவிரம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், தீவிரம். ஏற்ற காலத்தில் எப்படி நடப்பிப்பாரா? தீவிரமாய். அதை தாமதமா சொல்லக்கூடாது, தீவிரம். சொல்லுங்க பார்க்கலாம், சேனைகளின் கர்த்தரின் தீவிரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை ஏன் மீதிய வச்சிருக்கிறார் தெரியுமா? செய்ய வேண்டியதை தீவிரமாய் செய்வார், தீவிரமாய் செய்வார், தீவிரமாய் செய்வார். ஹல்லேலூயா. சத்துருவின் சத்தம் ஓங்குகிறது என்றாலே புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய செயல் தீவிரமாக போகிறது. நீங்க பைபிள் ஃபுல்லா இதை படிக்க முடியும். அதே பேசுனா இன்னைக்கு செர்மன் அப்படியே போயிடும். அதனால அதை டச் பண்ணிட்டு, ஏன்னா நாளைக்கு வேறொரு மெசேஜ் இருக்கிறதுனால தீவிரமாய் இந்த சம்பவம் நான் மேலோட்டமா சொல்லிவிட்டு வார்த்தைக்குள்ளே போகிறேன். எசேக்கியா யூதாவை ஆண்டு கொண்டிருக்கிற நல்ல ராஜா, கர்த்தர் மேல் அவ்வளவு நம்பிக்கை வைத்தவன், வார்த்தையினுடைய ஆலயத்தை பழுது பார்த்தவன். ஆமென். பழைய ஆராதனை முறைகளை எல்லாம் திரும்ப உயிர்ப்பித்து கொண்டு வந்து கர்த்தருடைய அனுகூலம், கர்த்தருக்காய் நின்றவன். இப்பொழுதுதான் சனகரிப், அசீரிய ராஜா சனகரிப் தன்னுடைய பெரிய சேனையை ரப்சாக்கே தலைமையில அனுப்புகிறான். அவன் வந்து நிற்கிறான். அவன் பேசின பேச்சு, ஏனென்றால் இந்த அசீரிய ராஜா மற்ற எல்லா பட்டணங்களையும் பிடிச்சிட்டு வரான். எல்லா இடத்துலையும் ஜெயத்தை கண்டுவிட்டு இப்பொழுது யார்கிட்ட வரான்? எசேக்கியா கிட்ட வரான். ஸோ அவனுடைய ரிசல்ட் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இதையும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஏன்னா அவன் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுட்டு வரான். இந்த சீசன்ல அசீரிய ராஜாவுடைய கை ஓங்கி இருக்கிறது. இப்போ கண்டிப்பா இதுவும் போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தான் கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு இந்த வார்த்தையை பேசுகிறார். பாரு, உன்னை சுத்தி யுத்தம் நடக்குது, உன்னை சுத்தி பிரச்சனை, அது நடுவிலும் தப்பி இருக்கிற, மீதியா இருக்கிற, எதுக்கு வச்சிருக்கிறேன் தெரியுமா? உன் வாழ்க்கையில நான் உனக்கு ஒரு துவக்கத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய வைராக்கியம் இதை செய்யும். எங்கெல்லாம் சத்துருவின் சத்தம் ஓங்குதோ, ஒரு தேவ பிள்ளை முதல்ல எதை புரிஞ்சுக்கணும்னா, கர்த்தர் என் வாழ்க்கையில செய்வேன்னு சொன்ன எல்லாத்தையும் இனி தீவிரமாய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வைராக்கியம் என்பது சத்துருவின் மேல் எழும்புகிற கோபமும் கூட. என் மேல வச்சிருக்கிற ஆழ்ந்த நேசம் அவருடைய கோபத்தை சத்துருவின் மேல திருப்பும். அதுதான் நேச வைராக்கியம், அதுதான் நேசருடைய வைராக்கியம். என் மேல அவர் வச்சிருக்கிற அந்த ஆழ்ந்த நேசம் எனக்கு விரோதமா எழும்புகிறவன் மேல அவருடைய கோபத்தை திருப்பும். சகரியா 1 இருக்கிறது அல்லவா? சகரியா 1 அதிகாரம் அதனுடைய 15வது 14, 15 வாசிங்க. அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அடுத்த வசனம், நான் எருசலேம் மேல சீயோன் மேல அவங்க பண்ண செயல்னால கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால் கொஞ்சம் கோபம் கொண்டதும் ஜனங்கள் இனி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. திரும்பல இன்னும். அப்படி இருக்கும்போது அவர் யாரை பார்க்கிறார்னா, புறஜாதிகளை பார்க்கிறார். அவங்க எப்படி வாழ்றாங்க? சுகமா வாழ்றாங்க. உடனே கர்த்தருக்கு எப்படி வந்துச்சு? காட்டும் கோபம்.
16வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமினிடத்தில் திரும்பினேன். இதுதான் கர்த்தருடைய வைராக்கியம். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 17வது வசனம், இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி, இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு. கைகளை உயர்த்தி ஆமென். இதுதான் ஆண்டவருடைய வைராக்கியம். தப்பு பண்ணா தண்டிக்கிறார், ஏன்னா அவர் நீதி உள்ளவர். நான் தேவ தண்டனை அனுபவிக்கிறதை பார்த்து மற்றவன் சத்துரு அவன் கம்பீரிப்பான் என்றால், அவன் அதில் களி கூறுவான் என்றால், தேவனால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உடனே கர்த்தர் என்ன செய்கிறார்? இவன் கஷ்டப்படுறத பார்த்து தானே சந்தோஷப்படுற, அவனை தொடமாட்டார், இவனை உருவாக்குவார், இவனை வாழ வைப்பார். கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உயர்த்தி வைத்து, எப்படி மொர்தெகாயை ஆமானுக்கு முன்னாடி, நல்ல கவனிங்க, சில காரியங்கள்ல நாம அழுதுட்டு இருப்போம், அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதனாலதான் ஆசாப் சொல்ற, எனக்கு துன்மார்க்கமாய் வாழ்றவங்க மேல நான் என்ன கொண்டேன்? பொறாமை கொண்டேன். நான் கஷ்டப்படுறவன் ஜாலியா இருக்கிறான். சிலர் சொல்லுவாங்க, அவன் தேவன் அவனை தண்டித்தார். பவுலை குறித்து அப்படித்தானே சொன்னாங்க, அவனுடைய தேவன் அவனை தண்டித்தார். நான் கொஞ்சம் அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? அந்த 15வது வசனம், நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது. என்ன அழகான வார்த்தை. அவர் மொத்த கோபத்தை இறக்கிட்டார்னா நம்ம மொத்தமும் காலி. அவர் கொஞ்சம் கோபம், தப்பு பண்ண தண்டிக்கணும், ஏன்னா அவர் நல்ல தகப்பான். சில சிக்ஷையை பார்த்து புறஜாதியான் தேவனை அறியாதவன் நல்லா இருக்கிறான், அப்படிதான் வேணும் அவனுக்கு. அவன் என் பிள்ளை கஷ்டப்படுறான், ஆனா என் பிள்ளைக்கு விரோதமா எழும்புறவன் சுகமா இருக்கிறத பார்த்ததும் கர்த்தருக்கு அவங்க மேல என்ன வந்துச்சு? கோபம் வந்துச்சு. உடனே கர்த்தர் அந்த கோபத்துக்கு என்ன செய்யறார் பாருங்க, இவனை வாழ வைக்கிறார். ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? இதை செய்யணும். போ, அரண்மனை முற்றத்திலே மொர்தெகாய் இருக்கிறான், நீ சொன்னதுல ஒண்ணு கூட குறையாம அவனுக்கு செய். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா, அதனுடைய 41வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். 17:4 சொல்லப்பட்டிருக்கிறது, பெலிஸ்தியன் வந்து நிற்பான் என்று. கோலியாத் வந்து நிக்கிறான். 41வது வசனத்துல அவன் நடந்து கிட்ட வருகிறான். 48வது வசனத்துல பெலிஸ்தியன் எழும்பி கிட்டி வருகையில் தாவீது தீவிரமா, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தியனுக்கும் எதிராக ஓடினான். பெலிஸ்தியன் வந்து நிக்கிறான், பிரச்சனை இல்லை, நின்னுக்கோ பேசிக்கோ. ஆனா அவன் கிட்ட வரான்னு தெரிஞ்சதும் ஒரு தாவீதே தன் ஜனம் காக்கப்படுவதற்காக அவனுக்கு விரோதமாய் தீவிரமாய் ஓடுவானானால், தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமாய் இருக்கிறவர் வெள்ளம் போல சத்துரு வரும்போது பார்த்து விட்டு சும்மா இருப்பாரோ? ஹல்லேலூயா. யாத்திராகமம் 14வது அதிகாரத்தில் பார்வோன் சேனை புறப்பட்டு வருகிறது. ரதங்களின் சத்தங்களை கேட்டு ஜனங்கள், இது என்ன ஆரவார சத்தம், ஆர்ப்பரிப்பின் சத்தம், சக்கரங்கள் வேகமாய் சுழறுகிற சத்தம். திரும்பி பார்த்தா பார்வோன் வருகிறான். பார்வோன் வருவதை தூரத்தில் இருக்கும் போதே ஜனங்கள் அறிந்து கொள்ள காரணம், அவர்கள் இட்ட சத்தம். ஏன்னா அவங்கள்ட்ட ரதங்கள் இருக்கிறது, அவர்கள்ட்ட குதிரைகள் இருக்கிறது. சிலர் ரதங்களை குறித்தும்
சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து இவங்க இப்ப மேன்மை பாராட்டாம ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல கவனிங்க. அந்த சங்கீதத்தில் அந்த வார்த்தை எப்படி இருக்கிறது தெரியுமா? சங்கீதம் 28 அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து. அவர்கள் என்ன செய்தார்கள்? விழுந்தார்கள். விழுந்தாங்கன்னு அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? நிக்கிறாங்க. நாங்களோ எழுந்து. எழுந்துன்னு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? விழுந்து கிடக்கிறோம். இப்படி ரதத்தை குறித்து மேன்மை பாராட்ட காரணம் அவன் நிக்கிறான். நிக்கிறவன் ரதத்தை குறித்தல்ல, எதை குறித்து மேன்மை பாராட்டினாலும் அவன் விழுவான். ஆனால் நீ விழுந்து கிடந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவாயானால் நீ எழுந்து நல்ல கையை தட்டி ஆமென். ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் விழுவான், அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் எழுவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஆமென். அதனாலதான் மீகா சொல்லுகிறான், சத்துருவே எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் நல்ல சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். சேனைகளின் கர்த்தருடைய ஆமென் சொல்றவங்க நல்ல கையை தட்டி ஹalleluya. என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. சத்துருக்கள் எல்லாம் ஹalleluya. நல்ல கவனிங்க. ஏன் ரதத்தை குறித்து பார்வோன் மேன்மை பாராட்டுறான், குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுறான்? ஏன்னா நீ விழுந்து கிடக்குற, அதனால மேன்மை பாராட்டுறான். உனக்கு கொடுக்கப்பட்டவருடைய நாமத்தை சொல்லு, நாமத்தை சொல்லு. ஆமே, உன் கண்களுக்கு முன்பாக ஒரு காரியம் நடக்கும். என்ன? அவன் விழுவான், நீ எழும்புவ. அவன் விழுவான். வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை கொண்டாடுங்க. நான் சொல்லும்படி, நான் மேன்மை பாராட்டும்படி எனக்கு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு என்கிற நாமம். இயேசு என்கிற நாமம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நெருங்க விடலையா? அந்த மேகம், முன்பாக இருந்த மேகம் விலகி எகிப்தின் சேனையும் இஸ்ரவேலரையும் ஒன்றோடு ஒன்று சேர விடல. ஏன்? கர்த்தர் மனசுல ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? அவர்களில் தப்பினவர்கள் கீழே வேர்பற்றி. ஹalleluya, 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 ஹalleluya. எப்படிங்க எஸ்கேப் ஆனீங்க கொரோனால இருந்து? எப்படிங்க இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்புனீங்க? ஆமே, அவர் மனசுல என்னை குறித்த ஒரு நல் விசேஷம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? மறுபடியும் மறுபடியும். ஆமே, இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க, அறிக்கை செய்யுங்க. மறுபடியும். ஆமே, ஹalleluya. இந்த கூட்டத்தில் ஒரு சகோதரர் இருக்கிறார், ராஜேஷ். 3 வருஷமா, 4 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட். அவுட்னு சொல்லிட்டு யாரும் தொடல, யாருமே தொடல. ரோட்ல எவ்வளவு நேரம் கிடந்தீங்க? 2 hours ரோட்ல, 2 hours. கடைசியில் தூக்குறதுக்கு வரும்போது ஏதோ லைட்டா ஒரு அசைவு இருக்கிறத பார்த்துட்டு ஆம்புலன்ஸ் வர வச்சு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. தப்பி மீந்திருக்க வைத்து. எதுக்காக? மறுபடியும்.
மறுபடியும். இன்னொரு சகோதரர் சர்ச்சுக்கு வரார். அவர் ஒரு நாள் அவருடைய சாட்சி சொன்னார். அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. கேரளாவில் அந்த பார்டரில் நடந்தனால கேரளா பேப்பரில் இந்த ஆக்சிடென்ட் நியூஸ் வந்துச்சு. கேரளா பேப்பரில் வந்த நியூஸில் மரித்தவர்கள் லிஸ்டில் இவருடைய பெயரும் உண்டு. இந்த ஆக்சிடென்ட்ல மரித்தவங்க பெயர் பட்டியல. ஏன்னா இவர் அப்படிதான் இருந்தார். தப்பி நான் எதுக்கு 1-2 சொல்றேன். இப்படி உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க. ஆமா, எதுக்கு நீ அக்கினி நின்று தப்பு வைக்கப்பட்ட கொள்ளை அல்லவா? நீ அக்கினி நின்று தப்பு வைக்கப்பட்டவன். எதுக்காக? சபையை கேளுங்க. எனக்கு வேற பாயிண்ட்ஸ் ஓடல. நான் ஆவியில பலன் அடைகிறேன். ஆமே, உற்சாகம் அடைகிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்வதில்லை. மறுபடியும் 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 ஹalleluya. 0 ஆயாச்சு. சில சொல்லுவாங்க. கடந்த நாள்ல ஒருத்தர் வந்திருந்தார். ஓசூர்ல இருந்து அடிக்கடி பார்க்க வருவாங்க. கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மை. இப்போ ஆண்டவர் கிருபையினால் நல்லா இருக்கிறாங்க. அப்ப நான் கேட்டேன், ஆண்டவர் உங்களை 0ல இருந்து திருப்பி கொண்டு வந்துட்டாங்கல்ல பிரதர்? அவர் 0வா? மைனஸ் பிரதர், மைனஸ். அதாவது எழுப்பி நிக்கவே முடியாத சிச்சுவேஷன். இன்னைக்கு கர்த்தர் என் தேவனால மட்டும்தான் அது செய்ய முடியும். நாகும் 2:2 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும். வெறுமையாக்கணும் நினைச்சவன் வந்து ஒருவேளை அவன் நினைச்சது மாதிரி வெறுமையாக்கி போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். ஏங்க, ஒரு நேபுகாத்நேச்சாரே தள்ளப்பட்டு புல்ல தின்னு எல்லாம் இழந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்தபோது அவனுடைய முகக்களையும் அவனுடைய ராஜ்யமும் அவனுடைய மகிமையும் கர்த்தர் அவனுக்கு திரும்பி வர பண்ணுவார் என்றால், அவரை அப்பா பிதாவை என்று அழைக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, உனக்கு கர்த்தர் மறுபடியும் செய்ய மாட்டாரோ? மறுபடியும். ஹல்லேலூயா. சாத்தான் அத்தனை புயல், அத்தனை விரோதமாய் மனிதர்களை எழுப்பி யோபுக்குண்டான அனைத்தை அழித்த போதிலும் யோபுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டி அவனை பராமரித்து அந்த தீபத்தை அணைய விடாமல் அவனை தப்பி மீந்திருக்க வைத்தது எதற்கு தெரியுமா? ஜனங்களுக்கு பரியாசமாவதற்கல்ல, மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க வைப்பதற்கு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சனகரிப் இப்பதான் வந்து சத்தம் போடுறான். சத்துரு பிரச்சனை கொண்டு வருது திடீர்னு வந்தது. ஆனா யூதாவே, தப்பி மீந்திருக்கிறவர்களே, உங்களை குறித்த தேவ திட்டம் என்பது திடீரென்று போடப்பட்டது அல்ல. ஏசாயா அதே 37வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்திலே கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார். இந்த வார்த்தை கவனிங்க. நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இந்த பிளான் ஆகஸ்ட் 1ஆம் தேதி போடப்பட்ட பிளான் கிடையாது. இந்த உலகம் தோன்று முன்னமே எனக்கான பிளான என் கர்த்தர் போட்டிருக்கிறார். ஒன்றல்ல 1000 சனகரிப்பு வந்தாலோ என் வாழ்க்கையில கர்த்தர் வைத்த காரியத்தை யாருக்கும் தடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளின் எழுச்சியையும் சத்துருவின் வீழ்ச்சியையும் கர்த்தர் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறார்.
திட்டம் பண்ணிவிட்டார். ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஏரோது பிள்ளையை கொலை செய்ய வகை தேடின போது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி யோசேப்பை எச்சரித்து பாதுகாத்தாரா, அல்லது அவன் பிளான் பண்ணுவதற்கு முன்னாடியே யோசேப்பை எச்சரித்து குழந்தையை பாதுகாத்தாரா? பிளான் பண்றதுக்கு முன்னாடி. அப்ப எனக்கு விரோதமாய் சத்துரு ஒரு பிளான் போடுறானா, அவன் திட்டம் போடுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எனக்காய் கிரியை செய்ய தொடங்கி விடுவார். அவருக்கு தெரியும் அல்லவா, நாளைக்கு ஆமான் என்கிற ஒருவன் வரப்போகிறான். ஆமான் என்றாகிறதே 3வது அதிகாரத்தில். 2வது அதிகாரத்திலே கர்த்தர் ரூத்தை கொண்டு உள்ள வச்சிட்டார். அதான் வேடிக்கையா சொல்லுவேன், நல்லா இருந்த வஸ்திக்கும் ராஜாவுக்கு இடையில குஸ்தி. சம்பந்தமே எல்லாம் முதல் அதிகாரம் இருக்கும். நல்ல ராணி, சார் எஸ்தர வஸ்தியை மாற்றிட்டு எஸ்தரை கொண்டு வச்சிட்டார். ஏன் இது நடந்து தெரியல. எஸ்தர் ரூபவதி, வஸ்தி மகா ரூபவதி. எல்லா தகுதி மாத்திட்டு, ஏன்னா நாளைக்கு ஆமான் வருவான், யூதருக்கு விரோதமா பிளான் பண்ணுவான். அப்ப உள்ள இருந்தே குத்துறதுக்கு யார் வேணும்? எஸ்தர் வேணும். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை திடீர்னு சனகரிப்பு வாரானா, ஆமென், கர்த்தர் ஏற்கனவே. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது 22வது வசனத்துல, ஏசாயா 37:22, அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது. யாரை குறித்து? சனகரிப்பை குறித்து. இஸ்ரவேலுக்கு விரோதமா வாரால் அவனை குறித்து. சீயோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்றான். ஏன் இகழ்ந்து பரியாசம் பண்ற தெரியுமா? சீயோன் குமாரத்தியை குறித்த தேவ திட்டம் என்பது ஏற்கனவே போடப்பட்டது. நேற்றைய செய்தியில் ஆண்டவர் இடைப்பட்டார். பின் சந்ததியாருக்காக பாதுகாப்பாய் வைக்க வேண்டிய மன்னாவை சாட்சி பெட்டிக்குள்ளே, அதாவது உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்க வேண்டும். ஒரு கேடும் வரல, ஏன்னா அது பாதுகாக்கப்பட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, திடீரென்று எழும்புகிற புயல், திடீரென்று எழும்புகிற பிரச்சனை, திடீரென்று எழும்புகிற போராட்டங்கள் நம்மை குறித்த தேவ திட்டத்தை அவமாக்காது. கப்பர் சேதம் வேணுமானால் வரலாம், உயிர் சேதம் வராது. காரணம், செய்வேன் என்று கர்த்தர் தந்த வாக்கு தத்தம் நமக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் எரேமியா இப்பதான் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறா. அவருக்கும் தேவ திட்டத்துக்கும் சம்பந்தமே இல்லை. தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்கும் போது கர்த்தர் எரேமியாவை கூப்பிட்டு சொல்றார், இங்க பாரு, நான் உன்னை தீர்க்கதரிசியா தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தெரிந்து கொண்டேன்ட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நாம யாரா இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நாம் ஆளாகாததற்கு முன்னமே பார்த்துட்டார். எரேமியா 1:5 இதுல தானே இருக்கு. எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கர்த்தர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட, நான் என் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே என்ன அவருக்கு தெரியும். நான் என் தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்படும் முன்னமே கர்த்தர் என்னை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டார். நாம் நம்முடைய பிறப்பு இருக்கிறது அல்லவா, எதுக்கு அப்புறம் தெரியுமா நம்ம பிறப்போம்? எதுக்கு அப்புறம் பிறப்போம் தெரியுமா? கர்த்தர் நம்மை குறித்ததான காரியத்தை
கட்டளை இட்ட பிறகுதான் நம்ம பிறக்கிறோம். அப்படின்னா நாம் பிறக்கும் முன்னமே நமக்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை எழுதி வைங்க. நான் பிறக்கும் முன்னமே எனக்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நான் பிறக்கும் முன்னமே எனக்கான கட்டளை. இதை கர்த்தர் சொல்லும் போது எரேமியா சொல்றாரு, அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். உடனே கர்த்தர் சொல்லுகிறார், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. 8வது வசனம், நீ அவர்களுக்கு உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். எல்லாம் சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றார் பாருங்க 19, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் இந்த ஓட்டத்தில் யார் யார் என்ன பகைப்பாங்க, யார் யார் எனக்கு விரோதமா எழும்புவாங்க, யார் யார் அப்பம் புசித்து குதிகால தூக்குவாங்க. எல்லாமே தெரியும். தெரியும். தெரிந்துதாங்க நடத்துறாரு, தெரிந்துதாங்க இந்த பாதையில ஓட விடுறாரு. ஆனா ஒரு சத்தியத்தை சொல்லட்டுமா, உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்க விழணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா, ஒரு கூட்டமாய் சேர்த்தாலும் நீங்க வாழணும் நினைக்கிறவருடைய வல்லமைக்கு பக்கத்துல கூட வர முடியாது. பக்கத்துல கூட வர முடியாது. முகாந்திரம் இல்லாமல் சில நேரத்தில் சத்துரு பகைக்கிறத குறித்து நீ கலங்காதே. உன்னை குறித்த தேவ திட்டமே நிறைவேறும். அதை நான் எப்படி நம்புவது? இன்னும் தப்பி மேய்ந்திருக்கிறோம். நான் எனக்கு விரோதமாய் எனக்கான ஒரு திட்டத்தை போட்டா அவன் ஈஸியா கிழிச்சிடலாங்க. இயேசு பிறக்கும் போதே சாஸ்திரிகள் என்ன சொல்லிட்டு வந்தாங்க தெரியுமா? யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? ஆமென். அவர் பிறக்கும் முன்னமே எழுதப்பட்டது. இயேசுவை சிலுவையில் அறைந்து தொங்க விடும் போது அறைந்தவர்கள் நிந்திக்கிறார்கள், நூற்றுக்கதிபதி நிந்திக்கிறான், கள்ளர்கள் நிந்திக்கிறார்கள். அத்தனை நிந்தையினை நடுவிலையும் அவருக்கு மேல ஒரு எழுத்து வைக்கப்பட்டது. எந்த எழுத்து தெரியுமா? இவர்கள் நிந்தித்த எழுத்தல்ல, ஏற்கனவே குறிக்கப்பட்ட எழுத்து. யூதருக்கு ராஜா. ஹalleluya, ஹalleluya. மலையிலிருந்து மோசே இறங்கும் போது கோவத்தில் கல்லை தூக்கி போட்டு உடைச்சிடுவார். என்ன அந்த கல்ல என்ன இருந்துச்சு? கர்த்தருடைய எழுத்து. கர்த்தர் மீண்டும் மோசையை கூப்பிடுறார், மலைக்கு மேல வா. கூப்பிடும்போது என்ன சொல்லி கூப்பிடுறாருன்னா 34வது அதிகாரம் யாத்திராகமம். ஆமே, ஆண்டவர் சொன்ன வார்த்தை கேளுங்க. 1வது வசனத்துல கர்த்தர் மோசையை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள்னு அதை செதுக்கிக்கோ. நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில். ஆமே, என்ன வார்த்தை பார்த்தீங்களா? என்ன அதன் அர்த்தம்? கவனிங்க. உங்க கையில இருந்து இந்த பைபிளை வாங்கி ஒரு பர்சனுக்கு எரிக்க முடியும். ஆனா இதுல இருக்கிற வார்த்தைய ஒருத்தனுக்கு தொட முடியாது. ஹalleluya. நான் எனக்கான ஒரு வாக்கு தத்தத்தை பேப்பர்ல எழுதி வச்சு படிச்சிட்டு இருக்கிறேன்னு வைங்களேன். ஒருத்தன் வராங்க, என்ன சும்மா அதே படிச்சிருக்க சொல்லிட்டு பேப்பரை கிழிச்சிட்டாங்கன்னு அதன் அர்த்தம் அதுல இருக்கிற வார்த்தை போயிட்டுல. நான் 1000 பேப்பர்ல எழுதி வைப்பேன். 1000 பேப்பரையும் நீங்க கிழிச்சு போட்டாலும் அதுல இருக்கிற ஒரு உறுப்பு கூட இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகுமே தவிர அது மாறாது. எனது பூர்வ காலத்திலே போடப்பட்ட திட்டம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
என்னை குறித்த தேவ திட்டம் என்ன? எரேமியா 29:11 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கைகளை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. இந்த சத்துருவின் செயல் எப்படிப்பட்டது தெரியுமா? நம்மை சோர்ந்து போக பண்ணுவதற்காக 36:2 பாத்தீங்கன்னா பெரிய சேனையோடு வந்து நிற்கிறான். இந்த சத்துரு என்ன செய்வான்னா, தன்னை பெரியவனாய் காண்பிப்பான். தன்னை நான் தான் ரொம்ப அதிகமா இருக்கிற, உன்னை விட உன்கிட்ட 10 பேர் இருந்தா என்கிட்ட 100 பேர் இருக்கிறாங்கன்னு தன்னை பெரியவன், தன்னை மெஜாரிட்டியா காண்பிப்பான். தன்னை எப்படி காட்டுவான்? மெஜாரிட்டியா காட்டுவான், தன்னை பெரியவனாக. ஏசாயா 36:2 அப்பொழுது அசீரிய ராஜா லாங்கீசிலிருந்து ரப்சாக்கேயை பெரிய சேனையோட எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். பாத்தியா? வந்துட்டு அடுத்து என்ன செய்வானா, நம்பிக்கையை கொலைக்க பார்ப்பான். 36வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, நீ வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன? நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீ என்னை விரோதிக்கும்படிக்கு யார் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இது உன் வாய் பேச்சை அன்றி வேறல்ல. நான் என்னுடைய நம்பிக்கை அறிக்கை செய்யும் போது சத்ரு எப்படி வந்து நம்மளை மட்டம் தட்டுவானா, இது உன் வாய் பேச்சை அன்றி. சொல்ல நல்லா தான் பாருக்கு, அதெல்லாம் நடக்காது. அவனை பாரு மெஜாரிட்டி, அவனை பாரு பெருசு. நான் நம்புவேன், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கினாலும் நான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்கேன்னு சொல்லும் போது, இது உன் வாய் பேச்சை அன்றி. நம்மளும் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன், நாம் முதல்ல எதை ஸ்டாப் பண்ணணும் தெரியுமா? நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்யறத ஸ்டாப் பண்ணுவோம். சர்ச்சில் வச்சு அறிக்கை செய்யறது இல்லைங்க. பெரிய பர்வதம் நிற்கும் போது நம்மளால அறிக்கை செய்ய முடியுதா? பர்வதம் இனி எம்மாத்திரம் அறிக்கை செய்ய முடியலன்னா நம்முடைய நம்பிக்கையில கை வச்சுட்டான்னு அர்த்தம். சத்துரு ஒருவனை கொலாப்ஸ் ஆக்க, அதாவது சத்துரு ஒருவனை குழப்பி இல்லாமலாக்க அவன் நம்பிக்கையில கை வைக்கிறான். இது வெறும் வாய்ப்பேச்சு. அது இந்த மாதம் ஃபுல்லா விசுவாச அறிக்கை செய்யணும், அது வெறும் வாய்ப்பேச்சு, வேறல்ல. இது சொல்றது யார் தெரியுமா? சத்துருவின் சேனையில இருந்து வந்தவன். சில நேரத்தில் சத்துரு யாரை இதுக்கு யூஸ் பண்ணுவானே தெரியாது. நீங்க நல்ல கவனிச்சீங்கன்னா, ஸ்திரீகள் கோபப்படக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சாத்தான் சோதிச்சது எதுக்கு? யோபுவை. ஆண்டவர், நீர் அவனை எல்லாத்தையும் சுத்தி வேலை அடைச்சிருக்கிறீங்க, அதை மட்டும் எடுத்து பாருங்க, அவன் உண்மை தூஷிக்கானா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு. ஓகே, அப்ப சாத்தானுடைய டார்கெட் என்ன? யோபுவை வச்சு தேவனை சிலருக்கு புரிஞ்சிட்டு இப்போ 2வது அதிகாரத்தில் யோபுவின் மனைவி வந்து நிற்கிறாங்க. வந்து நிற்கிறாங்க. என்ன வார்த்தை யூஸ் பண்ணா? அது ஜீவனை புற விடலாம். அதுக்கு முன்னாடி தேவனை எதுக்கு அதை சொல்லணும்? கரெக்டா ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும்? நமக்கு யுத்தம் யாரோட இல்ல, நீ எப்படி சொல்லலாம்? அப்படி இல்லை நினைக்கணும். என் நம்பிக்கையை கை வைக்கிறதுக்கு சத்துரு யாரெல்லாம் கையில் எடுப்பான்னு தெரியாது. இயேசுக்கு கூடவே இருந்தவன் தான் நாங்க பேதுரு.
திடீர்னு இவைகள் உமக்கு சம்பவிக்க கூடாதுன்னு சொன்ன இயேசு திரும்பி அப்பாலே போ சாத்தானே. இல்ல பேதுரு ஏதாவது சொன்னாரா? இல்ல, சாத்தான சொல்றார். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நம்பிக்கையில கை வச்சுட்டா விசுவாச அறிக்கை வராது. நம்பிக்கை அறிக்கை செய்யறதுல அசைவில்லாமல் கலாத்தியர் 6 இருக்கிறது. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். தளர பண்ண சத்துரு தன்னை பெரியவனாய் காண்பிப்பான். நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை குறைத்து மதிப்பிட்டு நம்மை பரியாசம் கூட பண்ணுவான். தேவ பிள்ளையே புரிந்து கொள், நமக்கான திட்டம் வெறும் திட்டம் அல்ல, அது தேவன் பூர்வ காலத்திலே போட்ட திட்டம். இதுக்கு விரோதமா யார் என்ன செய்தாலும், யார் என்ன பேசினாலும், ஏசாயா 14:24 நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களை தொடுகிறவன், சத்தமா சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை தொடுகிறவன் எனக்கான திட்டத்தை வைத்திருக்கிறவருடைய கண்மணியை தொடுகிறான். இப்போ ஒரு சின்ன பூச்சி நம்ம கண்ணு முன்னாடி, கண்ணுக்குள்ள தொடல, கண்ணுக்கு முன்னாடி நின்று இப்படி கறங்கிட்டு இருக்குன்னு வைங்க, நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்ச உடனே என்ன செய்வோம்? நம்ம கை உடனே மேல போமா? ஹல்லேலூயா. வெளியிருந்து பார்க்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? கை என்ன பண்றான்? கரெக்டா சொன்னீங்க, சத்தமா சொல்லுங்க. அசைக்கிறான். கை என்ன பண்றான்? அசைக்கிறான். அப்படியே ஏசாயா 19வது அதிகாரத்துக்கு வாங்க. பதினாறாவது வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே எகிப்தியர் பெண்டுகளை போலிருந்து சேனைகளின் கர்த்தர் தங்கள் மேல் அசைக்கும் கை அசைவினாலே அஞ்சி நடுங்குவார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. என்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான். நம்ம இப்படிலாம் அடிக்கும் போது கையில இந்த கொசு மாட்டுச்சுன்னா அதை பார்க்க சகிக்காது. அதனால தாவீது ஜெபிக்கிறார், கண்மணியை போல என்னை காத்தருளும். கண்ணுக்குள்ள வச்சு காக்கிறார். அதனால தாங்க தப்பி மீந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், கேளுங்கள். ஆமென். அதே ஏசாயா 37வது அதிகாரம் 23வது வசனம். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தர். இவன் யாருக்கு விரோதமா வந்திருக்கிறான்? ஆக்சுவலா எசேக்கியாவுக்கு விரோதமா. அந்த பிரச்சனை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? அவருக்கு விரோதமா. அதனாலதான் சொல்ற, உன்னை தொடுகிறவன் உன்னை அல்லப்பா, என் கண்மணியை தொடுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் எழும்புகிறவனை தமக்கு விரோதமாய் எழும்புகிறவனாய் பார்த்து கர்த்தர் யுத்தம் செய்கிறார். இந்த வார்த்தை வலது கரத்தை உயர்த்தி விசுவாசத்தோடு சொல்ல முடியுமா? எனக்கு விரோதமாய் எழும்புகிறவனை தமக்கு விரோதமாய் எழும்புகிறவனாய் பார்த்து கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவனை தமக்கு விரோதமாய் எழும்புகிறவனாய் பார்த்து. இதை எத்தனை பேர் நம்புறீங்க? பவுல் யாரை துன்பப்படுத்தினார்? சபையை. கர்த்தர் என்ன சொன்னார்? என்னை ஏன் துன்பப்படுத்துற? இது சரித்திரம் படிப்பதற்காக அல்ல எழுதி வைத்தது. வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்று சொல்லி இருக்கிறார். இப்ப வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் அவரது பிள்ளையானா எனக்கு விரோதமாய் எழும்புகிறவனை தமக்கு விரோதமாய் எழும்புகிறவனாய் பார்த்து கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். என்ன சொல்றார் பாருங்க. 34, 33, 34
ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோட வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்தை பிரவேசியாமல் தான் வந்த வழியை திரும்பி போவார். ஏன்னா என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. இப்ப வலது கரத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லி செபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆதரவு, சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய ஆதரவு என்னை மறுபடியும் கனி கொடுக்க வைக்கும். கர்த்தருடைய ஆதரவு என் வாழ்க்கை மறுபடியும் துளிர்விட செய்யும். கர்த்தருடைய ஆதரவு என் வாழ்வை மறுபடியும் கட்டி எழும்ப பண்ணும். கைகளை உயர்த்தி ஆமென். யூதாவிலே தப்பி மீந்திருக்கிறவர்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. எல்லாமே போச்சு, எல்லாமே இழந்த நிலை. இனி அவ்வளவுதான். ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம், யோபுவ மாதிரி என்னுடைய முந்தின சீர் இப்போ இருந்திருந்தா நலமா இருக்கும்னு ஏக்கத்தோடு ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா? எனக்கு ஒரு சிலரை தெரியும். ஒரு நாள் சம்பாதித்த பணம் ஒரு நாள்ல சம்பாதித்தாங்க. ஒரு காலத்துல இன்னைக்கு அவங்க ஒரு மாசம் வேலை செஞ்சு அந்த சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறாங்க. வெளியே சிரிச்சிட்டு உள்ள உடைஞ்சு உள்ள அழுது. ஒரு நாள் 4 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தவங்க ஒரே நாள்ல பார்த்த பணத்தை இன்னைக்கு ஒரு மாசம் வேலை செஞ்சுட்டு அவங்க சம்பளமா வாங்குறாங்க. வாழணும், நிக்கணும். ஒரு சகோதரர் சொல்றார், 8-10 பேருக்கு சம்பளம் கொடுத்தவர். அவர் ஒரு கடையில் வேலை பார்க்கிறார். ஒரு நாளைக்கு 9 மணி நேரம். அவர் அப்படியே வேலை பார்த்து பழகுனா அது பழகி இருக்கும். ஆனா முதலாளியா இருந்துட்டு 10 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய நஷ்டம் எல்லாம் இழந்து இவ குடும்பத்தில் சாப்பிட்றதுக்கும் ஏதா வேணுமேங்கிறதுக்காக ஒரு கடையில் வேலைக்கு போனான். திடீர்னு அவரை பார்க்க நேர்ந்தது. அப்போ அவர் தம்முடைய காரியத்தெல்லாம் சொல்றாரு, எனக்கு நல்ல பேக் பெயின் தாங்க முடியல. அப்போ நான் சொன்னேன், உட்காரலாம்ல. அவர் என்ன வார்த்தை, நான் உட்கார்ந்த மேனேஜர் சத்தம் போடுவாங்க அப்படின்னாரு. இவருக்கு கீழே எத்தனை பேருக்கு இவர் ஒரு காலத்தில் சம்பளம் கொடுத்தவர். அவர் சொல்ல, நான் உட்கார்ந்தா மேனேஜர் சத்தம் போடுவாங்க. இன்னொருவர் எனக்கு தெரியும். அவர் ஒரு ஓனர், முதலாளி மாதிரியே வீடுகளை கட்டி வாடகை கொட்டு சிலருக்கு சம்பளம் கொடுத்து அப்படி வாழ்ந்திருந்த ஒருவர். எல்லாம் இழந்த நிலையில இங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி இன்னொரு இடத்துக்கு போய் ஒரு நாள் வாரார். வரும்போது பேசும்போது, ஏன் நேற்று வரல கேட்கும்போது அவர் சொல்றாரு, 8 மணிக்கு ஒரு பஸ் வரும், அதுக்கப்புறம் தாண்டிங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய 8:30 வரும், 9 மணிக்கு வரும். ஆனால் 8 மணிக்கு வரக்கூடிய பஸ்ஸில் டிக்கெட்டு சார்ஜ் 2 ரூபா குறவு அப்படின்னாரு. அதுக்கு மேலே வரக்கூடிய பஸ்ஸில் எக்ஸ்ட்ரா 2 ரூபா கொடுத்து வரணும். 0. அதாவது ஆரம்பத்திலேருந்து இப்படி இருக்கிறவங்க அதில் பழகிடுவாங்க, அதில் மனதை திடப்படுத்திடுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட நல்ல நிலையிலிருந்து திடீர்னு சறுக்கல் வரும்போது, இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலையில சமீபத்தில் தூரத்தில் இருந்து கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, நான் பேசுறோம்னு நினைச்ச வார்த்தையை கர்த்தர் அதை அப்படியே நாளைக்கு அல்லது இன்னொரு நாளுக்கு மாற்றி வச்சுட்டு இந்த வார்த்தையை தந்து இந்த நாளில் இதை கேட்க பண்ணுகிறார்னா உங்களுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க இன்னும் உயிரோடு இருக்கிறீங்க. இன்னும் உயிரோடு இருக்கிறீங்க. உங்களை குறித்த தேவ திட்டம் சனகரிப்புக்குள்ள இல்ல, உங்களை உருவாக்கினவருக்குள்ள இருக்கிறது. மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக.
கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாரும் அப்படி செபிக்கலாமா? தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஹalleluya ஹalleluya. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தால், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலோ, நான் நிற்கும் பூமி என் நம்பிக்கையின் ஓ, நான் நம்புவதற்கு சத்தமா சொல்லுங்க, நம்புவேன். நான் நம்புவதற்கு ஓ, நம்புவேன். அப்படியே கைகளை உயர்த்தி ஒரே சத்தமாய் நம்புவேன். ஹalleluya நம்புவேன். மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கும்படிக்கு சபையே, இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் உனக்கு அனுகிரகம் செய்வார். காரணம், உன்னை குறித்து அவருடைய திட்டம் என்பது பூர்வ காலமே போடப்பட்டது. அவருடைய மனதுக்குள்ளே இருக்கிறது, அவருடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. சத்துருவுக்கு அதை தொட முடியாது, சத்துருவுக்கு அதை தொட முடியாது. சரபலரே ரிகரமம ஷெலரே ரிபலபதடரஹந்தரே ரிகலரியதனரே. ஆமென். என் பாதையெல்லாம், என் பாதையெல்லாம் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலோ, என் பாதையெல்லாம் வாழ்க்கை முடிந்தது. ஓ, என்னை தேற்றுவதற்கு நம்புவேன், நம்புவேன். ஆமென். என்னை தேற்றுவதற்கு நம்புவேன், நம்புவேன். அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி நம்புவேன், நம்புவேன். மனதார சொல்லுங்க, இருதயத்திலிருந்து சொல்லுங்க, நான் நம்புறேன். போகல வெறுமையாக்குகிறவர்கள் வெறுமையாக்கி போட்டாலும் நீர் மகிமையை திரும்பி வர பண்ண போதுமானவராயிருக்கிறீர். இழந்ததை இரட்டிப்பாய் தர வல்லவராயிருக்கிறீர். மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்க வைக்க நீ போதுமானவராயிருக்கிறீர். ஆமென். நம்புவேன், நம்புவேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த பாதையிலே கடந்து வந்த ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். தகப்பனே, இந்த வார்த்தை இவர்களுடைய சாட்சியாய் மாறட்டும். இந்த வார்த்தை இவர்கள் வாழ்க்கையில விளங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே அப்படி ஆவதாக, அப்படி ஆவதாக, அப்படி ஆவதாக. சகலர சொல்லுங்க, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, ஏதும் இல்லை. ஓ, துணையாளர் துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும், சொன்னதை. ஆமென். லவ் யூ பா. சரல பக்கரா. சத்தமாய் சொல்லுங்க, நம்புவேன், நம்புவேன். இறுதி வரை, இறுதி வரை, இறுதி வரை நம்புவேன், நம்புவேன். ஓடரா கபலா சதன ரபகலரா. நம்புறாண்டவர், நம்புறம்பா, நம்புவேன். அப்படியே சொல்லுங்க, நம்புவேன், நம்புவேன். நான் ஆதரவாயிருப்பேன், நான் ஆதரவாயிருப்பேன்.
நான் ஆதரவாயிருப்பேன், நான் ஆதரவாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஆதரவாயிருப்பேன். உனக்கு விரோதமாய் சனகரிப்பு அம்பு எய்வதில்லை, உன் எல்லைக்குள் அவன் வருவதில்லை. நான் ஆதரவாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே, இது பூர்வ காலம் முதலே போடப்பட்ட திட்டப்பா. அதனாலதான் இன்னும் இந்த தீபத்தை அணையோடாம காத்து வருகிறார். நம்மை குறித்த திட்டம் அவர் மனதில் இருக்கிறது. சனகரிப்புக்கு அதை தொட முடியாது, சனகரிப்பதற்கு அதை கை வைக்க முடியாது. கர்த்தர் நினைத்திருக்கிறபடி, கர்த்தர் நிர்ணயித்தபடி நடக்கும், நிறைவேறும். நல்ல கைகளை தட்டி Thank you Jesus. ஒரு 2 நிமிஷம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அப்படியே உங்கள் வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இதயத்தில் வைத்து, ஒருவேளை ஜீசஸ் நீங்க இந்த பாதையில நடந்து இந்த அனுபவத்தில் இருக்கிறவர்களா இருக்கலாம். இந்த வார்த்தை கர்த்தர் என்னோடு எனக்காக தான். இப்ப உங்க இருதயம் பேசுவதாக இந்த சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் கேட்கிறார். நான் நம்புறேன்பா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை எங்களுக்கு இப்போ சரித்திரம் ஆயிட்டு, பழைய கதையாயிட்டு. இல்ல இல்ல, மறுபடியும் ஜோமண்ணு சகோதரி, இப்ப ஜோமண்ணுங்க சகோதரி, ஜோமண்ணுங்க சகோதரா. ஆமே ஆமே. இன்னைக்கு எனக்கு வேற வழி இல்லாம 4 பேர்ட்ட கை நீட்டி நிக்கிறேன். என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும், என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும். அதனால வெட்கத்தை மறந்து நான் கை நீட்டி நிக்கிறேன். ஆனா ஆண்டவரே, என்னை கை நீட்டி கொடுக்க வைப்பீங்க. மறுபடியும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்ப ஜெபம் பண்ணுங்க. இப்போ 2 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணணும். உங்க இருதயம் பேசுறத கர்த்தர் கேட்க வந்திருக்கிறார். இப்போ நீங்க பேசுற உங்க இருதயத்துல பேசு. மறுபடியும் பேசு சகோதரி. ஆன்லைன்ல பார்க்கிற அன்பு சகோதர சகோதரி, ஜெபம் பண்ணுங்க. ஜெப நேரத்துல நீங்க எந்த கமெண்ட் டைப் பண்ணக்கூடாது. அப்படியே கைகளை வானத்துக்கு நேரம் எடுத்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை. ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்க கேட்காம இருந்திருந்தா நீங்க தொய்ந்து போயிருப்பீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு இதை கேட்க வைக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு இந்த வார்த்தையை கத்து தந்து. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் சமயத்துக்கு ஏற்ற. எஸ் லார்ட், அந்த நாளை காண நான் வாஞ்சிக்கிறேன். ஜீசஸ் ஜீசஸ், நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். இந்த உபவாச கூடுகையின் 2வது நாள் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காக, தயவுக்காக நன்றி. இந்த நாளில் கர்த்தர் எங்களோடு பேசின உம்முடைய தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இது பூர்வ காலம் முன்னமே எங்களுக்காய் திட்டம் பண்ணப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நம்புகிறோம், எங்களை தப்பி மீந்திருக்க வைத்திருக்கிறீர். மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க கர்த்தர் செய்ய போகிற தீவிரமாய் உம்முடைய வைராக்கியம் இதை செய்யும். உம்முடைய வைராக்கியம் இதை செய்யும். நீர் செய்ய போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஆண்டவரை ஜெபிக்க கூட முடியாம கண்ணீர் வடித்த உள்ளங்களை கர்த்தர் அறிவே. இந்த வார்த்தை இவர்களுடைய சாட்சியாய், இவர்களுடைய எதிர்காலமாய், இதுவே இவர்களுடைய வாழ்க்கையாய் மாற போகிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம். எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உம்மை தேடுதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உம்மை தேடுதே. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உம்மை தேடுதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உம்மை தேடுதே. பள்ளமும் முன்னே தெரியுதே, தெரிந்தும் விழுந்து விடுகிறேன். எல்லாம் அறிந்தும் நீரெனை உமக்காய் தெரிந்து கொண்டிரேன். பள்ளமும் முன்னே தெரியுதே, தெரிந்தும் விழுந்து விடுகிறேன். எல்லாம் அறிந்தும் நீரெனை உமக்காய் தெரிந்து கொண்டிரேன். ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உம்மை தேடுதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உம்மை தேடுதே. சிலுவை அன்பை